அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு 6 F&O ஸ்டாக்ஸஸ் என்னதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது 2024 இந்திய பங்குச்சந்தைகள் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் அதையும் தாண்டி பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவும் F&Oவில் இருக்கக்கூடிய பங்குகள். அந்த ஸ்டாக்ஸஸை தான் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்த ஸ்டாக்ஸஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோ கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸஸில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ட்ரேடிங்கோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதாவது இன்றைக்கி இளைஞர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ளே விழுந்து பல ஆயிரங்களில் ஆரம்பித்து லட்சங்களில் பணத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியும் ஒரு முதலீடோ இல்லை ட்ரேடிங்கோ நம்ம பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணியிருந்தால் அதோடைய ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 2024 இந்திய பங்குச்சந்தை ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துருந்துச்சு. அதே நேரம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்திய பொது தேர்தல் ரிசல்ட்டோடைய டைமில் ஒரு இறக்கத்தையும் நல்ல இறக்கத்தையும் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. அதாவது ஒரு பெரிய இறக்கம் ஒரு பெரிய ஏற்றம் இரண்டையும் நம்ம இந்தியன் மார்க்கெட் சந்திச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கு தாண்டியும் உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டாக்ஸஸில் முதல் இடத்துல நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரக்கிள் ஃபினான்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக்கு. ஸோ இது கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,585 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 8,246 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. பார்த்திங்கன்னா 190% ஏறி இருக்கு. இவங்களுடைய பிஸ்னஸ் 2 வகையாக பிரித்து அவங்க பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் செக்டர்ஸுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸையும், இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்களாகவும் இது செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸும் லாஸ்ட்டு நம்ம ஒரு 2 குவார்ட்டராக எடுத்தாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பட் இதை நம்ம ட்ரேடிங்க்கு எடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் இந்த 1 இயரில் ஒரு 190% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்ம 2024 ஸ்டார்டிங் பீரியடில் இதில் ஒரு அமௌண்ட்டை நம்ம சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதோடைய ரிட்டர்ன் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அந்த விதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 2வது ஸ்டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிக்ஸான் டெக்னாலஜி தான் 2வது நம்ம பார்க்க போகிறது.
இதோடைய கரண்ட் ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 17,898 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் 11,437 ரூபா ஏறி இருக்குது. 177% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு 1 இயரில். இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டைஅப்ஸ் வந்து சாம்சங்காக இருக்கட்டும், அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய விவோவாக இருக்கட்டும், மோட்டரோலாவாக இருக்கட்டும், அதே மாதிரி வாஷிங் மிஷின், டெலிவிஷன், லேப்டாப்ஸு, இந்த மாதிரி அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி அந்தந்த பிராண்டட் நிறுவனத்துக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத்துமே வந்து ஒரு 2 குவார்ட்டராக நல்ல க்ரோத் தான் வந்து காமிச்சிருக்காங்க. இதையுமே வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அனலைசஸ்க்கு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு இறக்கம் வரும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். F&Oலையுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது. ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க கூட ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 3வது ஸ்டாக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிபி ஃபின்டெக். அதாவது நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான பாலிசி பஜார் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாலிசி பஜார் ப்ளஸ் பைசா பஜார் இந்த ரெண்டு நிறுவனங்களுடைய தாய் நிறுவனம் தான் வந்து உங்களுக்கு இந்த பிபி ஃபின்டெக். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாலிசி பஜார் வந்து இன்சூரன்ஸஸ் வந்து 2 வீலர்லேருந்து டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இவங்க வந்து ஒரு டைப்போட இவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பைசா பஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லோன்லேருந்து உங்களுக்கு 2 வீலர் லோன்ஸ்லேருந்து 4 வீலர் லோன்ஸ் வரைக்கும் பல நிறுவனங்களோட டைப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துமே வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி இவங்க 2 குவார்ட்டர் ரிசல்ட்லேயுமே வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் 2,099 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 1 இயரில் 1,300 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. ஒரு 162% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய 4வது ஸ்டாக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட். இது எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சயமான ஒரு ஸ்டாக் தான். நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ஒரு லிஸ்டட் கம்பெனி தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எடுத்துக்கிட்டோன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து ஓல்டான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5,085 கம்பெனிகள்ஸ் வந்து லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்குது. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 894 ட்ரில்லியன் அப்படிங்கிற லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவருமே வந்து போய்கிட்டு இருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 5,402 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா 3,200 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. 145% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுலேயுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா F&O ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதை வந்து என்ன பண்ணலான்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து காலுக்கு மட்டும் நான் சொல்லலை, ஒரு இறக்கம் வரும்போது புட் சைடுக்குமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு. ஸோ டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இதுவுமே வந்து ஒரு மெயினான ஒரு ஸ்டாக்கு. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,092 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,100 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 136% வந்து 1 இயரில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் ஆரம்பித்து ஹைபர் மார்க்கெட் வரைக்கும் இவங்களுடைய ஷோரூம் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரியில் ஸ்டார்ட் பண்ணி டெக்ஸ்டைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெடிமேட், அதாவது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும்,
அது மாதிரி கிட்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கான ரெடிமேட் ஆடைகளை இவங்க வந்து சேல் பண்ணக்கூடிய ஷோரூம்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் இவங்க கால் பதிக்காத ஒரு ஹைபர் மார்ட்ஸே வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த லெவலுக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து ட்ரெண்டோடைய ஷோரூம்ஸஸும் இருக்குது. அவங்களுடைய சேல்ஸஸும் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல ஒரு க்ரோத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இதுவுமே F&Oவில் ஆக்டிவேட்டடாக தான் இருக்குது. இதையுமே வந்து நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா Zomato. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் IPO வரும்போது கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுனில் வந்து வந்துச்சு. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு பாட்டம் எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து 276 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1 இயரில் வந்து 152 ரூபா வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. ஒரு 122% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதுவும் F&Oவில் இருக்குது. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல்ஸை வந்து ஒரு ஆப்பில் டைப் பண்ணி நமக்கு வந்து உணவு டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து இவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நகரங்களில் இவங்களுடைய சேவை வந்து தற்காலிகமாக இருக்குது. இன்னும் இதை அதிகப்படுத்துறதுக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் இந்த நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்விக்கியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியாகவும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஸ்விக்கி வந்திருந்தாலும் கூட இவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் ஒரு லெவலை இவங்க வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்காக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். F&Oவும் இதில் இருக்குது. ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பண்ணுறவங்க இதையுமே வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 1 இயரில் இந்த ஸ்டாக்ஸஸோடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுடைய கேபிட்டல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் டபுளாக இருக்கும். பட் இன்டெக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அதுக்காக இன்டெக்ஸ் ஆப்ஷனே பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. அதை முறையாக கற்றுக்கிட்டு பண்ணணும். ரெண்டாவது அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் நம்ம வந்து இன்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் கூட நம்ம பங்குச்சந்தையில் பணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.